வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத ஒரு வழியாக மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூலி வந்து ஆகஸ்ட் 14th தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே பல அப்டேட் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வார் 2 வருதோ இல்லையோ, நாங்கள் ஆகஸ்ட் 14th வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வார் 2வும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து தள்ளி போகிற மாதிரி தெரியல. அவங்களும் ஆகஸ்ட் 14th கிளாஷ் விடுற பிளானில் தான் வந்து இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ரெண்டு பெரிய படங்கள் மோத போகுது. எதனால கூலி மூவி டீம் ஆகஸ்ட் ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஒரு காரணத்தை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஜெயிலர் படம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதே சென்டிமெண்ட்டை இப்போ இந்த கூலி படத்துக்கும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள், அந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 1975 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ 2025 ஆகஸ்ட் 15 வந்தது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வந்து 50 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷலாகவும் கூலி படத்தை வந்து ஆகஸ்ட் 14 கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ ஆகஸ்ட் ரிலீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூலி படத்தை வச்சு எப்படியாவது 1000 கோடி அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் சன் பிக்சர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆகஸ்ட் 14 கூலி வார் 2 ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது, கிளாஷ் ஆகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வார் 2 பார்த்தீங்கன்னா நார்த்தில் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸை வந்து பிடிச்சிருவாங்க. அண்ட் ஜூனியர் என்டிஆரும் படத்துக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறதுனால தெலுங்குலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக கூலி வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணும். லோகேஷ் கனகராஜோடைய படங்களில் பிரியாணி சீன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கைதியிலேருந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையுமே அவர் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ண முடியுமோ பிளேஸ் பண்ணிட்டே தான் வராரு. அந்த மாதிரி கூலி படத்தில் ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூலி படத்தில் எந்த இடத்துல அந்த பிரியாணி சீக்வன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு வழியாக கூலி ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து மற்ற படங்கள் ரிலீஸ் டேட்டை சீக்கிரமாக லாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி ஸ்லாட் வந்து இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சர்தார் 2 தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி சூர்யா 45யும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பண்ணணுங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. ஒன்று சூர்யா 45 தீபாவளிக்கு வந்துச்சுன்னா சர்தார் 2 வராது, இல்லை சர்தார் 2 வந்துச்சுன்னா சூர்யா 45 தீபாவளிக்கு வராது, வேறு டேட்டுக்கு தான் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்தார் 2 வர மாதிரி இருந்துச்சுன்னா மேபி பிரின்ஸ் சர்தாருக்கு அப்புறமா மறுபடியும் சர்தார் 2 மதராசி ரெண்டுமே கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மதராசி மூவி டீமும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்க. போன வருஷம் தீபாவளிக்கு எஸ்கே அமரன் படம் வந்துச்சு. இந்த வருஷம் மதராசி வரதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இப்போ பிரின்ஸ் சர்தார் கிளாஷில் சர்தார் வந்து ஹிட் ஆச்சு, பிரின்ஸ் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ நடந்துடக்கூடாது. ஏன்னா மதராசி படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நிறைய பேர் அதில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கானா கண்டிப்பாக இல்லை. பராசக்திக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்குது, ஆனால் மதராசிக்கு சுத்தமாக ஹைப்பே இல்லை. அதுவும் கடைசியாக ஏஆர் முருகதாஸ் எடுத்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிக்கந்தர் படம் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நாளே அந்த படம் அவுட். அட்லீஸ்ட் சிக்கந்தர் வந்து நல்ல ஒரு ஹிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மதராசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கும். சிக்கந்தர்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நாளே ஷோஸ் வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஆகலை. ரெண்டாவது நாள்லாம் யாருமே வராமல் ஷோ கேன்சல் ஆகி சிக்கந்தர் ஷோவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எம்புரான்லாம் போட்டிருக்காங்க. மதராசி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்காக ஏஆர் முருகதாஸ்க்கு அமையுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபிலிமாவாச்சு இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் அளவுக்கு மோசமான ஒரு படமாக மதராசி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிற இட்லி கடை படத்துடைய புது ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 10 வரதா இருந்த இட்லி கடை அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சு. அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் ஏப்ரல் 10 படம் வரல அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் வந்து இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. இன்னொரு காரணம் ஏகேவுடைய படம் வருது. இந்த விஷயத்தை இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்கிற அருண் விஜய் அவரே வந்து ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இட்லி கடை வந்து ஏகே கூட கிளாஷ் விடல, அதுக்கு பதிலாக அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகி காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்து கூட கிளாஷ் விட போறாங்க. ஏன்னா காந்தாரா சாப்டர் 1 வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அக்டோபர் 2 ரிலீஸை அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிளான் பண்ணபடி அவங்க அக்டோபர் 2 வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தள்ளி போக போறாங்களா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இட்லி கடை படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், எல்லா எலமெண்ட்ஸும் படத்துக்குள்ள இருக்கும், மெயினாக எமோஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 45 crores மேலே கொடுத்து வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்கிற அருண் விஜய் இன்னொரு பக்கம் ஹீரோவா அவர் நடிச்சிட்டு இருக்கிற ரெட்டத்தலை, அந்த படத்தில் ஆக்டர் தனுஷ் பார்த்தீங்கன்னா சிங்கரா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு. டைரக்டர் ஹரியோடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஹரியோடைய முதல் படம் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு தமிழ் அப்படிங்கிற படம் எடுத்தார். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு தான் அடுத்து அவர் படம் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே எதிர்பார்க்கலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. டைரக்டர் செல்வராகவனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று 7G ரெயின்போ காலனி பார்ட் 2, இன்னொன்று வந்து ஜிவி பிரகாஷை வச்சு அவர் எடுத்துட்டு இருக்கிற மென்டல் மனதி
மனதில். இந்த 2 படங்களும் இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு படம் கன்ஃபார்மா இந்த வருஷம் வந்துரும். 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 வந்து 50% கிட்ட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத செல்வராகவனே இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து எக்ஸாக்ட் கண்டினியூஷனா தான் வந்து இருக்க போகுது. பார்ட் 1 நடந்து முடிஞ்சு 10 வருஷத்துக்கு அப்புறமா கதிரோடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த 7G ரெயின்போ காலனி பார்ட் 2. பார்ட் 2 ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் வந்து பார்ட் 1 உடைய கிளைமேக்ஸ் எண்டிங்லேயே இருக்குங்கிற மாதிரி செல்வராகவன் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ட் 1 சூப்பரான ஒரு படமா அமைஞ்சிருந்தது. அதை கெடுக்காத அளவுக்கு பார்ட் 2வையும் தரமா பிரசன்ட் பண்ணிட்டாருன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1000ல் ஒருவன் 2 அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி செல்வராகவன் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி எப்போ 1000ல் ஒருவன் 2 எடுப்பீங்க, எப்போ வருங்கிற கேள்வி தான். அதே மாதிரி புதுப்பேட்டை 2 பத்தியுமே கேட்பாங்க. பட் புதுப்பேட்டை 2 விட 1000ல் ஒருவன் 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் எடுப்பேன், வெறித்தனமா எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு நான் மட்டும் மனசு வச்சா பத்தாது, ஒரு சில விஷயங்கள்லாம் அமைஞ்சு வரணும். மெயினா வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டை பேக்கப் பண்றதுக்கு. அதே மாதிரி ஹீரோஸோடைய கால் ஷீட் அட்லீஸ்ட் 1 இயருக்கு தேவைப்படுங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. ஸோ தனுஷ் 1000ல் ஒருவன் 2ல நடிக்க போறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்த்தி இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. கார்த்தி கண்டிப்பா தேவை, அவருடைய கால் ஷீட்டும் வேணும். ஸோ இதெல்லாம் அமையும் போது கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கோவிட் டைம்ல 1000ல் ஒருவன் 2 வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எந்த ஒரு வேலையுமே இந்த படத்துக்கு வந்து நடக்கல. இதை பற்றியுமே செல்வராகவன் பேசியிருக்காரு. இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணது ஒரு பெரிய தப்புங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. பட் இப்போ 1000ல் ஒருவன் 2 எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஆனால் எப்போ எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. எடுக்கிறதா இருந்தால் மறுபடியும் சொல்கிறதா பார்ட் 1க்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாத அளவுக்கு பார்ட் 2 ஒரு தரமான சீக்குவலாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தியேட்டர்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லருக்கான ரெஸ்பான்ஸும் நல்லா வந்துட்டு இருக்கு. ட்ரெய்லர் பற்றி 2 வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நியூஸ் இருக்கு. ஒரு பக்கம் வந்து 2 hours 20 minutes தான் டியூரேஷன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2 hours 33 minutes தான் டியூரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவர் லென்த்தியான ஒரு ஃபிலிமா படம் இருக்க போகிறது கிடையாது. 2.5 hours இல்லை அதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆதிக் பிரசன்ட் பண்ணிட்டாருன்னா படம் வந்து ஹிட் ஆகிடும். எப்படி இருக்க போகுதுங்கிறது 10ஆம் தேதி இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த அப்டேட் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஏகே த்ரிஷா 2 பேரும் டான்ஸ் பண்ணுற ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் இன்னும் மூவி டீம் ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. மேபி 10ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கன்ஃபார்ம்டு கிடையாது. ரிலீஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக படத்தில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கலாம். படத்துக்கான ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னும் மூவி டீம் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிக்கல. மேபி இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்களா இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு பிளான் வச்சிருக்காங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.